Dear students, இன்னைக்கு ஹெலன் மேக்ஸில் 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் 1.5ல 5th சம் தான் பார்க்க போகிறோம். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா f of x equal to 2x plus 1 g of x equal to x square. f of x ஃபங்க்ஷனும் g of x ஃபங்க்ஷனும் கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு ப்ரீவியஸ் சம்ஸ் எல்லாம் f composite g composite f தான் கண்டுபிடிச்சோம். இங்கே என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ரேஞ்ச் ஆஃப் f composite z அண்ட் g composite f ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம தெரிஞ்ச மாதிரி f composite g composite f ஃபைன் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு f composite g ஃபைன் பண்ணுவோம். ஸோ விச் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு என்ன எக்ஸ் ஃபங்க்ஷனை மாற்றிக்குவோம். ஸோ f composite g of x, ஸோ இன்னும் உள்ளே கொண்டு வரணும். ஸோ f of g of x which equal to f of, இப்போ g of xோட வேலை என்னது, x ஸ்கொயர். ஸோ fங்கிற ஃபங்க்ஷன் இங்கே என்னவா மாறி இருக்குது, எக்ஸுங்கிறது நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயராக மாறி இருக்குது. அப்போ f of x இங்கே போகும். நம்மளுக்கு எக்ஸுக்கு பதிலாக அங்கே f of என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இங்கே என்னவா மாற்றணும், எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இங்கே எக்ஸுக்கு பதில் என்ன மாறும், எக்ஸ் ஸ்கொயர். அப்போ 2x ஸ்கொயர் ப்ளஸ் 1. அப்போ வாட் இஸ் த ஆன்சர், 2x ஸ்கொயர் ப்ளஸ் 1. இதுதான் என்னது அப்படின்னா நம்மளுக்கு f composite g. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ரேஞ்ச் ஆஃப் f composite g கேட்டிருக்காங்களா. ஸோ how to write range of f composite g equal to, நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ரேஞ்சை நம்மளுக்கு வந்து இங்கே 2x ஸ்கொயர் இருக்கிறதுனால நம்ம செட் பில்டர் ஃபார்மில் எழுதுவோம். ஒய் சச் தட், ஏன் எக்ஸ்னு எடுக்க மாட்டோம்னா ஆல்ரெடி இங்கே எக்ஸ் இருக்குது எக்ஸ் ஃபங்க்ஷனில். ஸோ ஒய் சச் தட்னு போட்டாங்க வரல, இதனால சச் தட் ஒய் ஈக்குவல் டு, இதுதான் நம்மளுக்கு ஆன்சர், 2x ஸ்கொயர் ப்ளஸ் 1 கமா எக்ஸுங்கிறது என்ன நம்பரு, எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். உங்களுக்கு டவுட் வரும் ஏன் ஒய்னு எடுக்கிறோம் அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் டொமைன் கோடொமைன் எடுத்தோம் அப்படின்னா இது எக்ஸு இது ஒய்னு எடுப்போம். ஸோ இதில் 1 2 3 இருக்குது, இங்கே 4 5 6 இருக்குன்னா இதில் எதெல்லாம் இங்கே கனெக்ஷனில் இங்கே இருக்கோ, இந்த கோடொமைனில் இருக்கோ, இது டொமைன் கோடொமைன், எதெல்லாம் கோடொமைனில் இருக்கோ அதைத்தான் நம்ம ரேஞ்சுங்கிறது நம்ம இந்த கோடொமைனில் தான் ஃபைன் பண்ணுவோம். ஸோ அதனால தான் நான் ஒய் சச் தட் ஒய் ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் ப்ளஸ் 1 கமா எக்ஸ் பிலாங்ஸ் டு எடுத்துருக்கேன். அஸ் இட் இஸ் இதே சேம் தான். அடுத்து ரேஞ்ச் ஆஃப் ஜி காம்போசிட் எஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஜி காம்போசிட் எஃப் என்னன்னு கண்டுபிடிப்போம். இப்போ ஜி காம்போசிட் எஃப் என்ன வரும், ஜி காம்போசிட் எஃப் ஆஃப், இதுவும் எக்ஸில் தான் இருக்குது ஃபங்க்ஷன், விச் ஈக்குவல் டு, ஸோ க்ளோசரில் கொண்டு வரணும். ஸோ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் விச் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆல்ரெடி நம்மளுக்கு அப்படியே கொஷினில் இருக்குது, அப்படியே எடுத்து எழுதிடலாம். ஜி ஆஃப் 2x ப்ளஸ் 1, எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக அதோட வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இது ஜியில் இருக்குது. இப்போ ஜிங்கிற ஃபங்க்ஷன் இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, 2x ப்ளஸ் 1. அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், 2x ப்ளஸ் 1. அப்போ இங்கே என்ன வரும், 2x ப்ளஸ் 1, எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் தானே. அப்போ இது ஃபுல்லாக எக்ஸ் வேல்யூ தான், இதில் இருக்கிறது ஃபுல்லாமே எக்ஸ் தான் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்குற மாதிரி. அப்போ 2x ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர், இதுதான் ஜி காம்போசிட் எஃப். இதை நம்ம என்ன எழுதணும், அவங்க கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க, ரேஞ்ச் ஆஃப் ஜி காம்போசிட் எஃப் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ விச் ஈக்குவல் டு, இது அதே மாதிரி தான் ஒய் சச் தட் ஒய் ஈக்குவல் டு, இங்கே ஜி காம்போசிட் எஃபோட தானே எழுதணும். அப்போ இங்கே என்ன வந்திருக்கு, 2x ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர், வேர் எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பரில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதுதான் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸசைஸ் 1.5ல் 5th சம்மோட ஆன்சர்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.